ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இப்போ நம்ம கையில இருக்கிற இந்த டிவைஸ் வந்து ஒரு சேட்டலைட் கம்யூனிகேஷன் டிவைஸ். அதாவது இது வந்து ஒரு சேட்டலைட் டிவைஸ் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? கண்டிப்பா நீங்க நம்பி தான் ஆகணும். ஏன்னா இது வந்து ஒரு சேட்டலைட் டிவைஸ். அதுவும் இஸ்ரோல இருக்கிற டெவலப்பர்கள்னால தயாரிக்கப்பட்ட ஒரு வகையான டிவைஸ். ஓகேங்களா? இத யாருக்கு வந்து குடுத்துருக்காங்கன்னா, யாரு பயன்பாட்டுக்குன்னா மீனவர்களுக்காக குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நீங்க பார்க்குறவங்க ஃபிஷர்மேனா இருந்தா, அதாவது ஒரு மீனவரா இருந்தா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நீங்க மீனவரா இல்லைனாலும் இந்த வீடியோ பாருங்க. அது வந்து நம்ம வீடியோவுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். இல்ல உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது ஃபிஷர்மேன் ஃப்ரெண்ட் இருக்கலாம். அதாவது நீங்க வந்து ஸ்கூல் படிக்கும்போதோ, காலேஜ் படிக்கும்போதோ, இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்ல யாராவது ஒரு மீனவர் வந்து நண்பர் இருக்கலாம். உங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டுருக்கலாம், தெரிஞ்சவங்க இருக்கலாம், மீன் வாங்கியிருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற ஒரு நண்பருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம சேனல் முழுக்க முழுக்க மீனவர்களுக்கு ஒரு 70% வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா? அதனால தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் மக்களே. நான் சொன்ன மாரி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது நாப்மித்ரா அப்படின்னு சொல்ற ஒரு டிவைஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் சேட்டலைட் கம்யூனிகேஷன் டிவைஸ். அதுவும் இஸ்ரோல இருக்கிற டெவலப்பர்கள்னால தயாரிக்கப்பட்ட ஒரு வகையான டிவைஸ். ஓகேங்களா? இது வந்து எதுக்காக பயன்படுத்துறாங்கன்னா, எல்லா ஒரு கண்டிஷனுக்கு அதாவது எந்த ஒரு வெதர் கண்டிஷன்லயும் மீனவர்களுக்கு பயன்பாட்டுக்கு. அதாவது ஏதாவது போர்ட்ல ஏதாவது பிரச்சனையாச்சுனாலும் தகவல பரிமாறுறதுக்கு, இல்ல ஒரு பெரிய புயல் வரப்போகுது, சுனாமி வரப்போகுது, இல்ல வெதர் வந்து சேஞ்ச் ஆக போகுது, அதிக காத்து வரப்போகுது, எல்லா ஒரு அலர்ட் மெசேஜும் குடுக்குறதுக்காக இத வந்து மீனவர்களுக்காக தயார் பண்ணியிருக்காங்க. இப்ப இருக்கிற என் கையில இருக்கிற என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜிபிஎஸ் வித் சேட்டலைட் கம்யூனிகேஷன் டிவைஸ். ஓகேங்களா? சேட்டலைட் மூலியமா கண்ட்ரோல் ஆயி நமக்கு இருக்கிற லொகேஷன எல்லாத்தையுமே வந்து நம்ம பாதுகாப்பா இல்லாம ஒரு கஷ்டப்படுற சூழ்நிலையில மத்தவங்களுக்கு நம்மளோட லொகேஷன ஷேர் பண்றதுக்காக தயாரிக்கப்பட்டது இந்த டிவைஸ். இந்த டிவைஸ் கண்ட்ரோல் ஆகுறதுக்கு இந்த எக்ஸ்ட்ரா நாப்மித்ரா அப்படின்னு சொல்ற இந்த கண்ட்ரோலரும் தேவை. இதுக்கு வயர் குடுத்துடுறாங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்த டிவைஸ் வந்து அவுட் சைட் நம்ம வந்து வானம் பார்த்த மாரி வச்சாதான் சேட்டலைட் வந்து பிடிக்கும். அதனால அத வந்து வானம் பார்த்த மாரி வச்சுட்டு இந்த இந்த டிவைஸ வந்து அது கூட கண்ட்ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த டிவைஸ்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ட்ரோலர்ல ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு தெரியுதுங்களா? ஆன் பண்ணா நமக்கு ஆன் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மேல சேட்டலைட் பிடிக்கிறதுக்கான லைட் குடுத்துருக்காங்க. அடுத்து ஜிபிஎஸ் லைட் குடுத்துருக்காங்க. அடுத்து எஸ்ஓஎஸ் பட்டன் குடுத்துருக்காங்க. அதாவது ஏதாவது ஒரு எமர்ஜென்சில உங்களோட போர்ட்ல ஏதாவது பிரச்சனை, இல்ல உங்க போர்ட் தீ புடிச்சிருச்சு, இல்ல ஏதாவது மூழ்க போகுதுன்னா, அந்த மாரி சூழ்நிலையில இந்த எஸ்ஓஎஸ் பட்டன நீங்க கிளிக் பண்ணா, உங்களோட கண்ட்ரோலர், உங்களோட இன்ஃபர்மேஷன், உங்களோட லொகேஷன் எல்லாமே சேர்ந்து, உங்களோட கண்ட்ரோல் இந்த டிவைஸ வந்து பக்கத்துல இருக்கிற ஏடி ஆஃபீஸ்க்கா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு பக்கத்துல யாரெல்லாம் நியர்பை இருக்காங்களோ அவங்களுக்கு கொண்டு போய் குடுத்துரும். அது மாதிரி நமக்கு கரையவும் இன்ஃபர்மேஷன வந்து கொண்டு போய் சேர்த்துரும். ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து ஒரு எமர்ஜென்சில வந்து நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு வந்து உதவி தேவை அப்படின்னு சொல்ற இன்ஃபர்மேஷன் நம்ம அதுல யார் நம்பர்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்கோமோ அவங்களுக்கு வந்து போய் கொடுத்துரும். இது வந்து கவர்மெண்டே கான்ஃபிகரேஷன் பண்ணி ஒவ்வொரு போர்ட்டுக்குமே வந்து தர்றாங்க. ஓகேங்களா? இந்த டிவைஸை நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்றீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் யூஸ் பண்றேன்னு, இல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னாலும் நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான டிவைஸ். ஓகேங்களா? இது எல்லாத்துக்கும் டெவலப் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. பட் முக்காவாசி போர்ட்ல வந்து இது வந்து வச்சுட்டாங்க. இப்போ நம்ம கனெக்ட் பண்ணி இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு காட்டுறேன். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி அந்த எல்லோ கலர் பாக்ஸ், மஞ்சள் கலர் பாக்ஸ்ல ஒரு வயர் பார்த்தோம்ல, அந்த வயரை வந்து இந்த சேட்டலைட் டிவைஸ்ல வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டு இதை வானம் பார்த்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஃபிட் பண்ணிடணும் வள்ளத்துல, இல்ல போர்ட்லயோ ஃபிட் பண்ணிட்டோம்னா போதும். வேற எதுவுமே தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் டிவைஸை வந்து நம்ம பேட்டரியில பவர் சப்ளை கொடுக்குற மாதிரி இருக்கும். நார்மலா 12 வோல்ட் பவர் சப்ளைலே வந்து அது வந்து ஆன் ஆயிரும். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஆன் பண்ணி உங்களுக்கு காட்டிடுறேன். ஆல்ரெடி நம்ம பேட்டரியில வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். அது ஆன் பண்ண பின்னாடி அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்ற எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஓகேங்களா? மறுபடியும் சொல்றேன். நீங்க இத வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னா, அத பத்தின தகவல் குடுங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் ஆன் பண்ணியாச்சு. இப்ப தெரியுதுங்களா? 2 லைட் எரியுது. ஒண்ணு வந்து சேட்டலைட்க்கான லைட் வந்து மஞ்ச கலர்ல எரிஞ்சுகிட்டு இருக்கு. ஜிபிஎஸ்க்கான லைட் வந்து பச்சை கலர்ல எரிஞ்சுகிட்டு இருக்கு. சேட்டலைட் கம்யூனிகேஷன் நமக்கு கிடைச்சோன்னு பார்த்தீங்கன்னா, லொகேஷன் லாக் ஆயிரும். லொகேஷன் லாக் ஆயிடுச்சுன்னா, பச்சை கலர் வந்து பிளிங்க் ஆகாம, அமந்து எரியாம அப்படியே வந்து அதிலேயே ஸ்டாண்டர்டா வந்து அந்த பச்சை கலர் இருந்துரும். பட் சேட்டலைட் கம்யூனிகேஷன் வந்து நடந்துகிட்டே இருக்கும். இப்ப தெரியுதுங்களா? சேட்டலைட் கம்யூனிகேஷன் நடந்துகிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல லொகேஷன் லாக் ஆகவும் அந்த கிரீன் கலர் அப்படியே ஸ்டாப் ஆயிரும். தெரியுதுங்களா? இப்போ வந்து பச்சை கலர் லைட் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்படி ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா நம்ம இருக்கிற லொகேஷன் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி நேரத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்க எஸ்ஓஎஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா
நீங்க அதுல யார் கான்டாக்ட் நம்பர்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இன்ஃபர்மேஷன் போயிடும். நாங்க இந்த லொகேஷன்ல பிரச்சனையில கிடக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக நீங்க சும்மாவும் எஸ்ஓஎஸ் வந்து ஆன் பண்ணக்கூடாது. அது வந்து ரொம்பவே விதிமீறல் மாதிரி. அது வந்து ஒரு பெரிய பிரச்சனைக்கு உள்ளாக்கும். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா மட்டும்தான் ஆன் பண்ணணும். எப்படி ட்ரெயின்ல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு குறிப்பிட்ட பொருள் எனக்கு லாஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம ட்ரெயினை ஸ்டாப் பண்றதுக்கு ஒரு எமர்ஜென்சி கொடுத்துருக்காங்களோ, அந்த மாதிரி சூழ்நிலையில மட்டும்தான் இந்த டிவைஸ் வந்து யூஸ் பண்ணணும். எல்லா நேரத்திலையும் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த டிவைஸை பத்தின இன்ஃபர்மேஷன். இது வந்து ஒரு எமர்ஜென்சி காலத்துல பயன்படுத்துறதுக்காக மீனவர்களுக்காக தயாரிக்கப்பட்டது. அதுவும் இஸ்ரோல இருக்கிற டெவலப்பர்களால தயாரிக்கப்பட்டது நம்ம இந்தியாவுக்குள்ள. ஸோ இந்த டிவைஸை பற்றின இன்ஃபர்மேஷன் இதுதான். ஆல்மோஸ்ட் இது வந்து கம்ப்ளீட்டாக எல்லா ஒரு வெதர் கண்டிஷனுக்கும் ஃபங்க்ஷன் ஆகும். உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை எதுனாலும், உங்களுக்கு பெரிய காற்று வரப்போகுது, புயல் வரப்போகுது, பெரிய மழை வரப்போகுது, அந்த மாதிரி எல்லா ஒரு தகவலையுமே இந்த டிவைஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துரும். எல்லாருக்குமே ஒரு லாகின் கொடுத்துருவாங்க. அந்த லாகின் மூலியமா நம்ம வந்து இந்த டிவைஸை கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இதை வந்து யூஸரா போயிட்டு எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. அப்படி சேஞ்ச் பண்ணா அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் தப்பாயிரும். ஓகேங்களா? ஒவ்வொரு டிவைஸோட கான்ஃபிகரேஷன் அது எல்லாமே கவர்மெண்டே பண்ணி நீட்டா வந்து உங்களுக்கு கொடுத்துடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த டிவைஸை பத்தின இன்ஃபர்மேஷன். நீங்க வந்து இந்த டிவைஸை ஃபர்ஸ்ட் தான் இப்போ பாக்குறீங்கன்னா இந்த வீடியோ மூலியமா இந்த டிவைஸ் எதுக்கு ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்ல நீங்க முன்னாடியே யூஸ் பண்றீங்கன்னா இந்த டிவைஸ்ல இன்னுமே தகவல் இருக்கு, அது உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. அது வந்து நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுவரையும் இந்த வீடியோ பார்த்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.